சர்வதேச அளவில் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையான ஏற்றத்தாழ்வு அவசரகால நிலையை எட்டியுள்ளதாக தென்னாப்பிரிக்கா தலைமையிலான G20 குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் தலைமையிலான நிபுணர் குழு உருவாக்கியுள்ள இந்த அறிக்கை உலகளாவிய ஜனநாயகம், பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் பருவநிலை முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு இந்த தீவிரமான பொருளாதார சமத்துவமின்மை பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி 2000 முதல் 2024 வரை புதிதாக உருவான மொத்த செல்வத்தில் 41% உலகின் மேலடுக்கில் உள்ள 1% செல்வந்தர்களிடமே சென்றுள்ளது. அதே சமயம் உலகின் ஏழ்மை நிலையில் உள்ள 50% மக்களுக்கு வெறும் 1% மட்டுமே கிடைத்துள்ளது. 2000 முதல் 2023 வரை இந்தியாவில் மேலடுக்கில் உள்ள 1% பணக்காரர்களின் செல்வம் 62% அதிகரித்துள்ளது. உலக அளவில் சமத்துவமின்மை தீவிரமடைந்து வருவதாகவும், சமத்துவமின்மை அதிகமாக உள்ள நாடுகளில் ஜனநாயகம் வீழ்ச்சியடைய வாய்ப்பு 7 மடங்கு அதிகம் எனவும் இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. மேலும் 230 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பின்றி உள்ளனர். இந்த சமத்துவமின்மையை மாற்றி அமைக்க உலகளாவிய ஒருங்கிணைப்பு தேவை என்றும், பருவநிலை மாற்றுக் குழுவை போல சர்வதேச சமத்துவமின்மை குழு ஒன்றை உருவாக்குவது அவசியம் என்றும் இந்த அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. தென்னிந்தியாவில் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் கடன் சுமை தேசிய சராசரியை விட அதிகமாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தென்னிந்திய மாநிலங்களான ஆந்திரா, தெலங்கானா, கேரளா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் கடன் சுமை முன்பை விட அதிகரித்துள்ளது. 15 முதல் 29 வயதிற்குட்பட்டவர்களை விட 30 முதல் 59 வயதிற்குட்பட்டவர்களிடையே கடன் வாங்கும் பழக்கம் அதிகமாக உள்ளது. மேலும் சிறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் அதிக வருமானம் கொண்ட திருமணமான ஆண்களும் அதிகம் கடன் வாங்குபவர்களாக உள்ளனர். ஆயினும் இந்த கடன் அதிகரிப்பு ஒரு ஆபத்தான நிதி நெருக்கடியாக கருதப்படாமல் மாறாக வளர்ச்சியின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் தென் மாநிலங்களில் உள்ள குடும்பங்களின் தனிநபர் வருமானம், வங்கிக் கடன் பெறுவதற்கான மேம்பட்ட அணுகுமுறை, அதிக சொத்து மதிப்பு மற்றும் மற்ற பகுதிகளை விட சிறப்பான கடன் வைப்பு விகிதம் ஆகும். இந்த பொருளாதார ஆரோக்கியத்தின் காரணமாகவே கடன் வழங்குபவர்கள் இங்கு அதிக நம்பிக்கையுடன் கடன் வழங்குவதாகவும் கூறப்படுகிறது.